மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 3 நெகட்டிவ் கமெண்ட்டு. வழக்கம் போல் நெகட்டிவ் கமெண்ட்டை தேடி தேடி நம்ம அதுக்கு பதில் கொடுக்குறது நம்மளுடைய வழக்கம். இன்றைக்கி வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் போட்டிருக்கிறாரு, ரிஃப்கோ ட்ரேடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற சேனல்காரர் வந்து கையில் பிரித்த மாதிரி இந்த மிஷினில் நூல் வராது அப்படின்னு போட்டிருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கு நம்மளுடைய இன்னொரு நண்பர் என்ன பதில் சொல்லிக்கிறாருன்னா, ஃபயாஸ் பைக் ரைடர், அந்த அவருடைய சேனல் பேர். அவர் வந்து இல்லைங்க ப்ரோ, நாங்களும் ஒரு மிஷின் எடுத்துருக்குறோம், இது கையில் பிரித்த மாதிரி தான் வருது அப்படின்னு அவர் வந்து பதில் சொல்லிட்டார். நம்ம பதில் சொல்ல வேண்டியதில் நம்ம நண்பர் இன்னொருத்தர் பதில் சொல்லிட்டாரு. ஸோ அதை வந்து பெருசாக எடுக்க வேண்டாம், விட்டுருவோம். ரெண்டாவது, பிக்கி பாய் அப்படிங்கிற சேனல்காரர் வந்து என்ன போட்டிருக்காரு, அந்த நண்பர் என்ன போட்டிருக்காருன்னா, யாரும் வாங்காதீங்க, இது ஒரு பக்கா ஸ்கேம், இந்த மிஷின் வந்து ஒரு பக்கா ஸ்கேம். அம்மா பாவம் ஏதோ ஒரு ஸ்கேமில் மாட்டி ஏமாந்துருக்கிறாரு போல், அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ 10 துணி விட்டதில், அதாவது 10 துணி வந்து மிஷினில் ஃபீட் பண்ணதில் 7 துணி ஓடலை, கையில் பிரிக்க சொல்கிறீங்க. 3 துணி தான் மிஷினில் பிரிக்குது. ஸோ இந்த 3 துணி பிரிக்கிறதுக்கு மிஷின் வேணுமா அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸோ நம்ம வந்து அந்த டெமோ வீடியோவில் வந்து நிஜமாலுமே 10 துணி விட்டதில் 7 துணி சிக்குழுந்துருச்சு அப்படின்னு நீங்களே அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்குங்க. அவர் என்ன மோட்டிவில் போட்டிருக்காருன்னு உங்களுக்கே புரியும். அதில் நான் ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பேன், இது வந்து ஹியூமன் எரரால் நடக்கிறது. அதாவது 2 கார்னர்லேயும் வந்து துணி மடங்காமல் நம்ம கரெக்டாக பிடிக்கணும். பிடிச்சாதான் துணி சிக்குழுக்காமல் வரும். அகலம் கம்மியாக இருந்த துணியாக இருந்தால் கட் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே நான் ஏற்கனவே வந்து முந்தைய வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொன்னது தான். இவர் வந்து புதுசாக அந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது தான் நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அப்போ தானே நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? அதனால் நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்னு நம்ம அவங்கள வந்து திட்டுறதுக்கோ அல்லது தப்பாக நினைக்கிறதுக்கோ எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அவங்க வந்து மாடு மாதிரி நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு நம்ம சேனலை பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. எல்லா வீடியோஸையும் பார்த்தாங்கன்னா நம்ம இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எப்படி பண்ணிகிட்ருக்குறோம், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நம்ம எந்த மாதிரி நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்க போட மாட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்கேமில் மாட்டி ஏமாந்துருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஸ்கேமில் மாட்டி ஏமாந்தவங்களுக்கு எல்லாருமே ஸ்கேம் பண்ணுற மாதிரி தான் தெரியும். சரிங்களா? அடுத்தது இப்போது 10 துணி விட்டதில் 7 துணி வரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள், 10 துணி விட்டதில் 7 துணி நெசமால கட்டாச்சு அப்படின்னு. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பலை, நீங்களே போய் பார்த்துக்குங்க. அடுத்ததில் அதே வீடியோவில் சொல்லியிருப்பேன், முந்தைய நாள் ஒரு டெமோ பார்த்தோம். அரை மணி நேரத்தில் 1 கிலோ துணி வந்து நம்ம அதில் பிரித்தோம் செமி ஆட்டோமேட்டிக்கில். அதில் 100 கிராம் தான் வந்து கட்டாச்சு, சிக்குழுந்துச்சு. சிக்குழுந்தது வந்து என்னுடைய தப்பு. நான் வந்து கார்னரை சரியாக விரித்து பிடிக்காதனால சிக்குழுந்துச்சு. கட்டானதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 கிராம் தான் இருக்கும். அது வந்து அகலம் கம்மியான துணியை விட்டால் கட் ஆகும். கரெக்டாக சொல்லணும்னா 3 இன்ச்சுக்கு அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து துணி கட் ஆகும். சரிங்களா? அதனால தான் வந்து நான் முதலே மிஷினை சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், அகலம் கம்மியான துணி வந்து நீங்கள் கையில் பிரிச்சுக்குங்க. அதுக்கு தான் வந்து ஹெல்ப்பர் ஒரு 4-5 பேர் வச்சுட்டிங்க அப்படின்னா தளவு பிரிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது அகலம் கம்மியான துணி, கார்னரில் ஜிக்ஸாக் இருக்கிற துணியெல்லாம் அவங்கள கையில் பிரிக்க சொல்லி அதுக்கு ஒரு கூலி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 வேலையும் கம்பைனாக தான் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். வெறும் நீங்கள் மிஷினை மட்டுமே நம்பி இந்த பூரா துணி நம்ம பிரிச்சிடலான்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 கார்னர் வந்து சேமாக ஒரே லென்த்தாக போகிற மாதிரி துணி முழுசாக கிடைக்காது. 50 கிலோ எடுத்தால் ஒரு 40 கிலோ தான் அந்த மாதிரி கிடைக்கும். 10 கிலோ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து ஜிக்ஸாக் இருக்கும். ரெண்டாவது 3 இன்ச்சுக்கு கம்மியான துணி உள்ளே கலந்து வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு அப்படின்னு இந்த துணி வந்து தயாரிக்கிற துணி கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து கட்டிங் வேஸ்ட். கார்மெண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக துணி வெட்டும்போது கட்டாயி விழுகிற வேஸ்டேஜ் துணி. அது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வேலை செஞ்சுக்கணுமே தவிர நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேடி எடுத்து தரமாட்டாங்க. நல்லா அதை வந்து புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு மிஷின் எடுத்திங்கன்னா நீங்கள் இதை மட்டுமே நம்பி அம்பானி ஆயிடுவீங்க, டாடா பிர்லா ஆயிடுவீங்கன்னுலாம் நான் சொல்ல வரல. கையிலையும் பிரிக்கணும், இந்த மிஷின்லையும் பிரிக்கணும். மிஷின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான துணி, லென்த்தான துணி, அகலமான துணியெல்லாம் நீங்கள் மிஷினில் விட்டிங்கன்னா கையில் பிரிக்கிறத விட உங்களுக்கு ஸ்பீடாக பிரிக்கும், ஸ்பீடாக வேலையாகும், நல்லா ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். கம்பைன் பண்ணி தான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர இந்த ஒரு மிஷினை மட்டும் நீங்கள் தனியாக நம்பி பண்ண முடியாது. சரிங்களா? இன் ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்தாலும் வரலாம். சரிங்களா? ஆனால் வந்து அதோட ரேட் அதிகமாக இருக்கும். நான் வந்து இப்போ 40,000 கொடுக்குறேன்னா அதுக்கு உண்டான வேலை தான் அது செய்யும். நீங்கள் 40,000 கொடுத்துட்டு 1,00,000 உண்டான வேலை கேட்டிங்கன்னா அது முடியாது. ஸோ வந்து யாரும் வந்து நம்ம இந்த மிஷினை எடுத்தே தான் ஆகணும்னு நம்ம வந்து கட்டாயப்படுத்தலை.
நான் சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ணி யார் இந்த மிஷினை வாங்கி ஓட்டி சக்ஸஸ் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும் எடுங்க. சரிங்களா? யாரையும் வந்து நான் கட்டாயப்படுத்தலை. அப்புறம் இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று நீ கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய மிஷின் மேலே, என்னுடைய ப்ராடக்ட் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையினால நான் வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 சேனல்காரங்க ரிஃப்கோ நிட்டிங், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நிட்டிங் ஃபேப்ரிக்ஸும் அந்த பிக்கி பாய், நீங்கள் 2 பேரும் சேனல் வச்சுருக்கிறீங்களா, நேராக நம்ம குடோனுக்கு வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். டைட்டிலில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபஸ்ட் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. நீங்கள் எனக்கு லொக்கேஷன் கேளுங்க, நான் என்னோடய லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன். நீங்கள் நேராக வாங்க, நீங்களே இந்த மிஷினில் துணியை ஓட்டுங்க. எப்படி ஓட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன். துணி வந்து உங்களுக்கு தளவு பிரித்து கொடுத்துட்றேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு ஓட்டுற அளவுக்கு நான் ஸ்டாக் போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் ஓட்டுங்க. ஓட்டிட்டு ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா, ரிஃப்கோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நிட்டட் ஃபேப்ரிக்ஸு, இந்த மிஷினில் பிரித்த நூல் கையில் பிரித்த மாதிரி வர்றதில்லைன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டா இந்த மிஷினோட விலை 40,000 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த 40,000 உங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட்டு நான் உங்களுக்கு கையில் கொடுத்துட்றேன். அப்படி உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அந்த 40,000 நீங்கள் எனக்கு ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும். இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், குடோனுக்கு வாங்க. 2வது பிக்கி பாய், நீங்களும் அப்படி தான். இந்த மிஷின் வந்து ஒரு வேஸ்ட் மிஷினு. 10 துணி விட்டதில் 7 துணி தான், 7 துணி கூட பிரிக்க முடியல, 3 துணி தான் பிரிக்குன்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, நீங்களும் நேரில் வாங்க. நீங்களும் சேனல் வச்சுருக்கிறீங்களா, லொக்கேஷன் கேளுங்க, லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன். சரிங்களா? நேரில் வாங்க, நீங்களே ஓட்டுங்க. நான் மிஷின் பக்கத்துலேயே வரல, ஜஸ்ட் உங்களுக்கு தளவு மட்டும் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். சரிங்களா? அதே சேலஞ்சு தான் உங்களுக்கும். நீங்கள் வந்து இந்த மிஷின் ஒரு வேஸ்ட் மிஷின் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா 40,000 உங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட்டு. அப்படி ப்ரூவ் பண்ண முடியலன்னா நீங்கள் 40,000 எனக்கு ஸ்பாட் பேமெண்ட்டு. லைவ்லேயே வாங்க, மக்கள் எல்லாத்துக்கும் ஓப்பனாக காட்டுவோம். சரிங்களா? சார் உங்களை மாதிரி வந்து நான் ஒன்றும் சும்மா சேரில், ஒரு ரோலிங் சேரில் உட்காந்துட்டு வந்து நான் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கல. சரிங்களா? நான் மக்களாக இறங்கி மூட்டை தூக்கி நான் வந்து மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். மக்களுக்கு வந்து ₹1 போட்டாலும் அது நஷ்டமாகக்கூடாதுன்னு எல்லா உண்மையும் சொல்லித்தான் இந்த மிஷின் நான் விற்கிறக்கே ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து அதெல்லாம் புரியாமல் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் போட்டுருக்கிறீங்க. பரவாயில்ல, வாங்க, நேரில் வாங்க, மோதி பார்த்துக்கலாம், சேலஞ்சு விட்றேன். எனக்கு தைரியம் இருக்குது, நான் ஆம்பளை. நீங்களும் ஆம்பளையாக இருந்தால் உங்களுக்கு மீசி இருக்கிறது நெசமாக இருந்தால் நீங்கள் வாங்க, 40,000 சேலஞ்சு வச்சுக்கலாம். வாங்க. ஏன் வந்து நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்துட்டு சும்மா வந்து மிஷினை பார்க்காம, ஓட்டி பார்க்காம, நேரில் வராமல் நெகட்டிவ் கமெண்ட் போட்டு 4 பேர் பார்த்து சரி இதை வாங்கி நம்ம ₹10 சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களே, சேர்த்து நீங்கள் குழப்பி விட்டுருக்கிறீங்களே. வாங்க, எவனாக இருந்தாலும் நேரில் வாங்க, பார்த்துக்கலாம். ஓப்பன் சேலஞ்சு. நன்றி, வணக்கம்.